ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நமக்கு பிறக்க போகிறது பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் பாய் பேபி, பையனுக்கு இப்போது 6 இயர்ஸ் ஆகுது. செகண்ட் ப்ரெக்னென்சி கேர்ள் பேபி, பாப்பாவுக்கு இப்போது 6 மந்த் ஆகுது. ஸோ என்னோட ப்ரெக்னென்சியில் இருந்த மேஜரான 10 சிம்டம்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்னிங் சிக்னஸ். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் பையன் பிறக்கும் போது மார்னிங் சிக்னஸ் சுத்தமாக இல்லை. வாமிட் வருது, தலை சுத்தல், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி எதுவுமே இல்லை. செகண்ட் ப்ரெக்னென்சியில் பாப்பா பிறக்கும் போது எனக்கு மார்னிங் சிக்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த எண்ணெய் தாளிக்கிற ஸ்மெல்லு, கிச்சனில் ஏதாவது கொஞ்சம் புது ஸ்மெல் வந்தால் கூட அது எனக்கு குமட்டுற மாதிரி இருந்துச்சு. ஈவன் ஐஸ்கிரீம் கூட எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. வெண்ணிலா ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு போனால் கூட எனக்கு ரொம்ப குமட்டும், வாமிட் வர மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்வீட் கிரேவிங்ஸ் பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் ஸ்வீட்டை விட காரம் தான் ரொம்ப சாப்பிட பிடிச்சிது. பட் செகண்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிது. சம்டைம்ஸ் ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும், சம்டைம்ஸ் காரம் சாப்பிட பிடிக்கும். ரெண்டுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. தேர்டு ஸ்கின் க்ளோயிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் ஃபேஸ் எனக்கு ரொம்ப நல்லா க்ளோ ஆச்சு. ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ரொம்ப ஸ்கின்லாம் கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு. ஃபேஸ் நல்லாவே க்ளோயிங்காக இருந்துச்சு. பட் செகண்ட் ப்ரெக்னென்சியில் அப்படியே ஆப்போசிட். கழுத்துக்கு கீழே நல்லா கருப்பாயிடுச்சு. ஃபேஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக கொஞ்சம் பிளாக்கிஷாக இருந்த மாதிரி இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஹார்ட் ரேட் பார்க்கலாம். எனக்கு 2 ப்ரெக்னென்சிலையுமே ஹார்ட் ரேட் 140 அபோவ் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில. நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் பொசிஷன் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு தான் எனக்கு ஸ்லீப்பிங் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு ரைட் சைடு இடுப்பு கொஞ்சம் வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு ரைட் சைடு திரும்பி படுக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரைட் சைடு ஹிப் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் போது அந்த வலி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ரைட் சைடு தான் நான் படுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பேபி மூமெண்ட் பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் பேபி மூமெண்ட் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த கிக்கிங்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அடிக்கடி கிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சியில் பாப்பாவுக்கு கொஞ்சம் கிக்கிங் கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் மூமெண்ட் தெரிஞ்சிச்சு. ஒரு மாதிரி மூவ் ஆகுற, ரொட்டேட் ஆகுற மாதிரி அந்த மாதிரி மூமெண்ட் தான் இருக்கும். கிக் பண்ணுற மாதிரி மூமெண்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. நானும் பயந்துட்டு டாக்டர்கிட்டலாம் கேட்டேன். மூமெண்ட் எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிலாம் கேட்டேன். பட் ஸ்கேனில் டாக்டர் மூமெண்ட்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீட் டெம்பரேச்சர் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் எனக்கு கால், அந்த குதிங்கால் சொல்லுவாங்கள்ல, ஃபீட் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு ஃபீட் கொஞ்சம் சில்லுனே இருக்கும். எப்போவுமே கொஞ்சம் குளிர்ற மாதிரி அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு மூட் ஸ்விங் பார்க்கலாம். மூட் ஸ்விங் மோஸ்ட்லி 2 ப்ரெக்னென்சிலையுமே இருந்துச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் செகண்ட் ப்ரெக்னென்சியில் டிஃப்ரென்ஸ் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. 2 ப்ரெக்னென்சிலையுமே எனக்கு மூட் ஸ்விங் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பெல்லி ஷேப் பார்க்கலாம். எனக்கு 2 பேபிக்குமே பெல்லி கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி ஷேப் தான் இருந்துச்சு. பெருசாக எனக்கு பெல்லி ஷேப்பில் டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் ஆனால் அந்த பெல்லிக்கு நடுவில் ஒரு லைன் வரும்ல, அது ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு பெல்லி பட்டனுக்கு மேலே வரைக்கும் போச்சு. செகண்ட் ப்ரெக்னென்சியில் பெல்லி பட்டன் வரைக்கும் தான் அந்த லைன் இருந்துச்சு, அதுக்கு மேலே வரல. லாஸ்ட்டாக டெலிவரி டேட் பார்க்கலாம். மோஸ்ட்லி டேட் லாஸ்ட் டேட் வரைக்கும் பிறந்தா கேர்ள் பேபி. ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு 10 days ஆர் 15 days முன்னாடியே பிறந்துட்டா பாய் பேபின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு 2 பேபியுமே இடிடி டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் பிறந்தாங்க. இப்போ பாப்பாவுக்கு December 4 டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பாப்பா December 2 பிறந்தாங்க. அதே மாதிரி பையனுக்கு 28th நவம்பர் கொடுத்துருந்தாங்க. பையன் 26th நவம்பர் பிறந்தாங்க. 1 day தான் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு.